Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோவோட வந்துட்டேன் நான். இப்போ வந்து யூடியூப் ஓபன் பண்ணி ஸ்ரீலங்கன் ஃபேமஸ் ஃபுட், ஸ்ரீலங்கன் ஃபேமஸ் யூடியூப் vloggers, அதாவது ஃபுட் vloggers-னு சொல்லி தட்டினாலே ஒரு ரெசிபி தான் வருது. என்னன்னு சொல்லிட்டோன்னா இந்த சீஃபுட், ஷவல் சீஃபுட்னு சொல்லி இப்படி ஒரு ஷவலில் கொடுக்குறாங்க. அதை இப்போ ஸ்ரீலங்காவுக்கு போய் நாங்கள் இப்போதைக்கு சாப்பிட இயலாது. அதனால் வீட்லேயே செய்து சாப்பிட்ருவோம். நாங்கள் எதுக்கு ஸ்ரீலங்காவுக்கு போகும் வரையும் வெயிட் பண்ணுவோம், போகும்போது அங்கே போய் சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ நாங்கள் வீட்லேயே அதை செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் ஷவல் சீஃபுட் ஸ்டர் ஃப்ரையோ அப்படி ஒரு இதுதான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்க. நாங்கள் இப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அங்கே போய் சாப்பிட்டு கொள்ளலாம். அதுவரையும் சாப்பிடாமல் இருக்கிறது வந்து ஒரு தப்பு, ஒரு சரியான பிழையான விஷயம். அதனால் நாங்கள் அதை வீட்லேயே செய்து சாப்பிட்டு கொள்வோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். செய்கிறது ஈஸி தான், ஆனால் க்ளீன் பண்ணுறதான் கொஞ்சம் வேலை. இறால், கனவா, நண்டு, மீன் வந்து உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு பிரட்டி வச்சுக்கேன். இதை நான் சும்மா பொரிச்செடுக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மட்டி, இதை வந்து எப்படி கழுவுறேன்னு சொல்லி ஒரு வீடியோ நீங்கள் இதோட அட்டாச் பண்ணுறேன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. நீங்கள் மட்டி வந்து கொஞ்சம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கிறேன், கொஞ்சம் வந்து அந்த ஷெல்லோடையே வச்சுக்கிறேன். நீங்கள் இப்போ அந்த க்ளீன் பண்ணுற வீடியோ எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த மட்டியை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 10 தடவைனாலும் தண்ணியில் போட்டு கழுவினேன். கழுவிட்டு ஒரு 2 தடவை மஞ்சள் தண்ணியிலையும் கழுவிட்டு அதுக்கு பிறகு இப்படி ஒரு தாச்சியில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அவிச்செடுக்கணும் தண்ணி விட்டு. ஒரு 20 நிமிஷமாவது அவிச்சிட்டோம்னு சொல்லிட்டோம்னா இதை திறந்து சும்மா பச்சை தண்ணியில் காட்டிட்டு இதை திறந்தோம்னு சொல்லிட்டோம்னா அது அந்த சதை வந்து வெளியில் வந்துடும். சிலதுகள் வந்து தங்கட வரலையே இதுக்குள்ளேயே இருக்கும்போதே ஓப்பன் ஆகிடும். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வேணுமென்னு சொல்லிச்சோன்னா இப்படியே போட்டு சமைக்கலாம். ஏன்னா நல்லா சுடுதண்ணிலெல்லாம் கழுவிட்டோம், அதனால் ஊற்ற இருக்காது, இப்படியே போட்டு சமைக்கலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் இதை திறந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த மட்டியை மட்டும் எடுத்து சமைக்கலாம். நான் உங்களுக்கு இது நல்லா அவிஞ்சாப்பில் காட்டுறேன். பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸுக்கு கிட்ட ஆகிட்டுது. நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து க்ளீன் பண்ண போகிறேன். உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். அப்படியே கை வைக்கிறாது, சரியா சுடும். அதனால் இந்த டப் வாட்டரை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி திறந்தாலே வந்துடும். இதுதான் எங்களுக்கு தேவை. ஆனால் வந்து இதை வந்து நாங்கள் இதோடையே போட்டோம். இந்த பார்த்தீங்கன்னா மண் ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் முதலும் வடிவாக கழுவிட்டேன். இப்பையும் நல்லா மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவின வழியாக மண் இல்லை, சுடுதண்ணியில் போட்டு அவிச்ச வழியாக இதை நீங்கள் இப்படியேயும் எடுத்து போடலாம். அல்லது நீங்கள் இதோடையும் இப்படியே திறந்து விட்டுட்டு, ஆனால் திறந்து விடணும். சிலது வந்து திறப்படாது, அது வந்து அப்போ நீங்கள் கழிச்சு விட்டுலாம். இந்த இப்படியே திறந்து விட்டுட்டு இதுக்குள்ள மண் எல்லாம் இல்லை, இப்படியே போட்டு சமைக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு கொஞ்சத்தை அப்படியும் கொஞ்சத்தை அப்படியும் மாறி போட போகிறேன். கொஞ்சம் மினக்கட்ட வேலை தான், ஆனால் டேஸ்ட்டும் உடம்புக்கு நல்லது, ரத்தம் ஊடுறதுக்கெல்லாம் நல்லது. நான் இப்போ இதை முழுக்க வெளியாக்கிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் புளி, பெரிய ஒரு எலுமிச்சம்பழ சைஸே எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளோத்துக்கும் சேர்த்து நாங்கள் புளி கரைச்சி வச்சுக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏலக்காய், ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் அளவு புளி, ரெண்டுமே புளி. அதோட வந்து இங்கே நான் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், பழப்புளி. ஒரு எலுமிச்சங்காய் சைஸுக்கு எடுத்து பழப்புளி, இது எலுமிச்சம்புளியில் பழப்புளி கரைச்சி வச்சுக்கிறேன். என் ஹஸ்பண்டுக்கு டவுட் வந்துட்டுது, எலுமிச்சங்காய்னு சொல்கிறா அப்புறம் பழப்புளின்றாண்டு, அதனால் நான் கிளியராக சொல்லிடுறேன். பழப்புளி கரைச்சி வச்சுக்கிறேன். நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். உங்களோட புளி எப்படின்றதை பார்த்து நீங்கள் கரைச்சி வச்சுக்கொள்ளுங்க. இங்கே நான் ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காய், ஒரு இந்தளவு பெரிய துண்டு இது அதுக்கு என்ன பேர், பட்டை, கருவாப்பட்டை, அதை விட ஒரு 10 கிராம்பு, இவ்வளோத்தையும் போட்டு உரல்ல சும்மா இடித்து வச்சுருக்கிறேன். இதையும் போட போகிறோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இங்கே வாங்க, எனக்கு இதில் இடம் காணாதபடியாக நான் அங்கே வச்சுருக்கிறேன்.
இங்கே வாங்க, இங்கே வந்து பாருங்கள் என்ன வச்சுருப்பேன். நான் ஒரு 5 வெங்காயம் நல்ல மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதை விட வெள்ளைப்பூடு ஒரு 50 கிராம், இது இஞ்சி ஒரு 25 கிராம், ஒரு 3 தக்காளி, நிறைய கருவேப்பிலை, ஒரு 10 பச்சை மிளகாய், ரம்ப கட்டாயம் ரம்ப இருக்கட்டும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒன்றும் செய்யலாது, இருந்தால் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதை விட இது அந்த கடைசியாக போடுறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வச்சுக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும், பெப்பர் வேணும். நான் இனி தான் இறக்க போகிறேன். வாங்க இப்போ கடகடன்னு செஞ்சிடலாம். நல்ல ஒரு பெரிய தாச்சி வச்சுக்கொள்ளுங்க. ஹை ஹீட்டில் வச்சுட்டு நல்லா எண்ணெயை ஊற்றுவோம். சாப்பாடு கொடுக்குறீங்களா பாவுக்கு? அம்மா மம்மா மம்மா மம்மம் சாப்பிட்றீங்களா அம்மா? சொல்லுங்களேன். நான் வீடியோ எடுக்கிறேன், நான் எங்கட மம்மம் தான் செய்கிறேன். உங்களோட மம்மம் ரெடியாக இருக்குது, சாப்பிட்றீங்களா என்ன? ஏலாதா? ஓ மை காட். பார்த்தீங்கன்னா தாச்சியில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் 1/4 கப்பு கிட்ட எண்ணெய் விட்டுருக்குறேன். ஒரு 10லேருந்து 12 டேபிள் ஸ்பூனுக்கு கிட்ட எண்ணெய் கொஞ்சம் கூட தான் விடணும். இதுக்குள்ளே இந்த மசாலா அரைச்சி வச்சதை போடுறேன். கிராம்பு, ஏலக்காய், கருவாப்பட்டை. ஹை ஹீட்லேயே வச்சுக்கொண்டு செய்யுங்க. இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெள்ளைப்பூடும் கொஞ்சம் சாடையாக கலர் மாறி வரட்டும். இது தற்செயலாக எனக்கு கையில் அப்பட்ட ஒரு ரெசிபி தான். அதாவது சும்மா யூடியூப் ஃபீடில் ஒரு நாள் வந்துச்சு, என்னடா இது ஷவல் இன்னும் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தா, அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய வீடியோஸ் இருக்குது. சரி நாங்கள் அங்கே போய் எப்போ இப்போதைக்கு சாப்பிட்றது வந்துட்டு நான் இன்னைக்கு வீட்டிலேயே செய்வோம்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த வீடியோஸை பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சது வந்து 8500 அந்த பேசிக். அந்த நான் நினைக்கிறேன் ஒரு 5 பேருக்கிட்ட 5லேருந்து 6 பேர் சாப்பிடக்கூடியது வந்து 8500 இருக்கிற ப்ரைஸிங்கில் வந்து இப்போதைக்கு அது வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸ்ன்னு தான் நினைக்கிறேன். என்னென்னா பார்க்கும்போது நிறைய இறால், பெரிய பெரிய இறால், நண்டு, அப்போ அதெல்லாம் வந்து சேர்த்து தான் செய்கிறாங்க. நான் அங்கே போய் அதை சாப்பிட்டா அதையும் கட்டாயம் ஒரு வீடியோவாக எடுத்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். கார்லிக் வந்து கொஞ்சம் நல்லா சிவந்து வரட்டும். இஞ்சியும் வெள்ளைப்பூடும் சாரையாக சிவந்து பொறிஞ்சு கொண்டு வருது. இப்போ வந்து நான் இந்த வெங்காயத்தை போட போகிறேன். வெங்காயம் நல்ல மெல்லிசாக வெட்டி போடுவோம். வெங்காயமும் தக்காளியும் தான் இதுக்கு வந்து கிரேவி, வேற ஒன்றும் இல்லை. இங்கேயுமே இது வந்து ஃபேமஸ் தான், ஷெல் அவுட்னு சொல்லி நிறைய இடங்களில் இருக்குது. ஆனால் வந்து இந்த ஷவலில் கொடுக்குறது வந்து அது நான் ஸ்ரீலங்காவில் தான் பார்த்தேன். அப்போ நானும் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் சிவமளித்து செய்கிறேன். அதோட வந்து ஷவல் வந்து அவங்க நல்ல பெரிய ஷவலாக வேண்டி வச்சுக்கிறாங்க ஹோட்டலில் கொடுக்குறதுக்கு. இனி நான் அதை வேண்டி என்ன செய்கிறேன்ட்டு நான் சின்ன ஷவலாக வாங்கி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா சாடியாக கரமலைஸ் ஆன மாதிரி வதங்கணும், அது வரையும் வதக்குவோம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். ரொம்ப பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கும் வரையும் வதங்கும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் சாரியாக ப்ரௌன் ஆக தொடங்குது. இந்த டைமில் நாங்கள் வந்து தக்காளியை போட்டுடலாம். தக்காளியும் ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுக்கணும், கொஞ்சம் பெரிய தக்காளியாக. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுருவோம். தக்காளி நல்லா பிரட்டி விட்டுட்டு
இதுக்குள்ளே வந்து நான் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறேன். ஜிஞ்சரும் கார்லிக்கும் ஏற்கனவே வெட்டி போட்டுட்டேன். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதில் ஒரு கியூப் போடுறேன். அந்த சிலிக்கான் இதில் தான் போட்டு வச்சுருக்கிறேன், ஈஸி எடுக்கிறதுக்கு. இதே டைமில் வந்து மீனை வந்து நான் பொரிய போட்டேன். வேறு அது சும்மா பொரிக்கிறது தானே, அதையும் பொரிய போட்டுட்டேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து நல்ல ஒரு கூட்டு வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே ஒரு சீ ஃபுட்டாக போடுவோம். நண்டை போடுவோம் முதல். ஏன்னா இந்த மட்டி வந்து கடைசியாக போடலாம். ஏன்னா அதெல்லாம் ஃபுல்லாக அவிஞ்சிருக்குது. ஜஸ்ட் பிரட்டி தான் எடுக்கணும். நண்டை போட்டு ஒரு பிரட்டிடுவோம். நண்டு நல்லா வேகட்டும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விட்டா காணும் நினைக்கிறேன். ஒரு 3-4 நிமிஷம் விட்டா காணும். ஒரு 5 நிமிஷம் விட்டதில் நண்டு வந்து ஒரு 3/4 பாகம் வெந்துட்டுது நல்லா. இது பாருங்கள், இதில் சாடியாக அடி பிடிக்கிற மாதிரி வரும். இது இப்படி வந்தால் தான் டேஸ்ட். நீங்கள் வந்து கொஞ்சம் இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா சரி. அடி பிடிக்க விட்டுறக்கூடாது. சாடியாக நண்டு வந்து கலர் மாறி கொண்டு வருது. இப்போ நாங்கள் இறாலை போட்டுருவோம். இறாலும் போட்டு கணவாயும் போட்டுடலாம். இதெல்லாம் சேர்ந்து வதங்கிக்க நண்டு வந்து சரியாக வதங்கிடும், சரியான பதத்துக்கு. நண்டு இறால் கனவா எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டுது. இப்போ நான் இந்த மட்டியையும் போட போகிறேன். நல்ல ஒரு கிழக்கு வந்து கட்டி விடுவோம். மட்டி வேக தேவையில்லைன்னா மட்டி நல்லா வெந்துட்டுது. நல்லா வேக வச்சு தானே நாங்கள் எடுத்துனாங்க. அதனால் மட்டி நல்லா வெந்துட்டுது. இப்போ நான் இதுக்குள்ளே சில்லி ஃப்ளேக்ஸ் போட போகிறேன். வெட்டுத்தூள். அது இப்போ உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. எந்த மிளகா வந்து இந்த முறை வாங்கினது உரைப்பே இல்லை. அதனால தான் நான் 10 பச்சை மிளகா போட்டேன். அதனால் நான் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கிட்ட இந்த வெட்டுத்தூள் போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. நல்ல ஒரு பிரட்டி விட்டு உப்பு பார்த்துக்கொள்ளுங்க. உப்பு தேவை வேண்டாம் போடுங்க. இனி நாங்கள் புளியை கரைச்சி விடுவோம். நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா புளியெல்லாம் விட்டு நல்லா கொதிச்சு வந்திருக்குது. இந்த டைமில் வந்து நாங்கள் இந்த சும்மா வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை போடுவோம். அது ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சரை கொடுக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். அதை சாப்பிட அந்த மசாலாவோட சேர்த்து அவங்க அந்த கொட்டையை பார்த்தேன், வெங்காயம் இப்படி முழுசாகவே இருக்குது. அப்போ இப்படி தான் போட்டிருப்பாங்கன்ற ஒரு கெஸ்ஸிங்கில் போடுறேன் நான். தக்காளியும் ஒரு தக்காளி சும்மா வெட்டிட்டு இப்படி போட்டு வச்சுருக்கேன். இதையும் போட்டு பிரட்ட தான் போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுது. இவ்வளோதான். கடைசியாக இறக்குறதுக்கு முதல் ஒரு 3/4 ஸ்பூனுக்கு கிட்ட பெப்பர். நிறைய போட வேணாம். ஐ மீன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் போடுங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூனுக்கு கிட்ட போடுறேன். இப்போ எங்களோட இந்த ஷெல் அவுட் கறி ரெடி. ஷெல் அவுட் ஸ்டர் ஃப்ரை ரெடி.
இப்போ இது இல்லை முக்கியம், இதை எப்படி நாங்கள் சர்வ் பண்ண போகிறோம்ன்றது தான் முக்கியம். எப்படி சர்வ் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஷவல் ஷெல் அவுட் ரெடி ஆகிடுது. வாங்க நாங்கள் பிளேட் பண்ணிடலாம். வாழை இலையில் ரைஸோட ஃபிஷ் ஃப்ரை. நல்ல ஒரு சூப்பரான ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் ஷவல் ஷெல் அவுட் ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.